வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்மமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. இன்றைக்கு தவம் பகுதி 4. இந்த பகுதியில் கேஜி சாமி ஐயா அவர்களுக்கு தலைபாரம் ஏற்படுவதற்கு முன்னரே சாந்தி தீட்சை சுவாமிஜி அவர்கள் அளித்தார்கள். ஏன் அப்படி சாந்தி தீட்சை கொடுத்தாங்க அப்படிங்கிற காரணத்தை பற்றி இப்போ நாம் இங்கே சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டுள்ளோம். சாமி ஐயா சொல்கிறாங்க, நான் தீட்சை எடுத்துக்கொண்ட பிறகு எனக்கு சில வினோதமான அனுபவங்கள் ஏற்பட்டன. தீட்சை எடுத்துக்கொண்ட அன்று என்னையும் சேர்த்து 11 பேர் எடுத்துக்கொண்டார்கள். தீட்சை கொடுக்கின்ற சம்பிரதாயங்களுக்கிடையே ஒவ்வொருவரிடமும் மகரிஷிகள் தெரிகிறதா என்று கேட்டார்கள். என்னை தவிர அநேகமாக எல்லோரும் தெரிகிறது என்று சொன்னார்கள். எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை. எனது குறையை வெளிப்படுத்தி கொள்ளாமல் நானும் தெரிகிறது என்று தலையாட்டிவிட்டேன். எனக்கும் ஆச்சரியம், எல்லோருக்கும் தெரிவது எனக்கேன் தெரிவதில்லை. வீட்டிற்கு சைக்கிளில் செல்லும் பொழுது நெற்றியில் படுகின்ற காற்று ஆக்கினை சக்கரத்தில் ஜிலு ஜிலு என்ற ஓர் உணர்வை ஏற்படுத்தியது. அது எனக்கு வினோதமாக இருந்தது. மறுநாள் காலை 4 மணிக்கெல்லாம் எழுந்து குளித்துவிட்டு தம் செய்தேன். எவ்வளவு நேரம் கவனித்தும் ஒன்றும் ஆக்கினையில் தெரியவில்லை. எனக்கு ஏமாற்றமும் சலிப்பும் ஏற்பட்டன. கடைசியாக லேசாக முணுமுணுவென்று ஏதோ தோன்ற ஆரம்பித்த பிறகு வேலைக்கார மூதாட்டி வந்து குரல் கொடுத்து விட்டார். ஆக்கினையில் லேசாக வந்திருந்ததும் போய்விட்டது. பிறகு எவ்வளவு முயன்றும் வரவில்லை. தீட்சை முடித்து விடை கொடுத்து அனுப்புகையில் மகரிஷிகள், நாளைக்கு சனிக்கிழமை, உங்களுக்கெல்லாம் அலுவலகம் அரை நாள் போலிருக்கிறதே. நான் பக்கத்தில் அரசு விருந்தினர் விடுதியில் தானே தங்கியிருக்கின்றேன். ஓய்வாகத்தான் இருப்பேன். யார் வேண்டுமானாலும் வாருங்கள், பேசிக்கொண்டிருக்கலாம் என்றார்கள். அதன்படி மாலை 4 மணிக்கெல்லாம் நானும் சென்றேன். ஏற்கனவே பல பேர் வந்து மகரிஷிகளின் கட்டிலிலும் கீழே ஜமுக்காலம் விரித்தும் உட்கார்ந்து மகரிஷிகளிடம் பேசிக்கொண்டிருந்தார்கள். எனக்கு இடம் இல்லை. மகரிஷிகள் கொஞ்சம் அன்பர்களிடம் நெருங்கி உட்கார்ந்து கொண்டு தனக்கும் அவருக்கும் இடையில் எனக்கு இடம் கொடுத்தார். மகரிஷிகள் என்னை பார்த்தார்கள், உற்று பார்த்தார்கள். இனிமேல் உங்களுக்கு தாங்காது. இன்று இரவு வீட்டிற்கு போகும்போது சாந்தி யோகம் வாங்கி கொண்டு போய்விடுங்கள் என்றார்கள். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. விடுதியிலிருந்து மன்றத்திற்கு செல்லும் வழியில் நண்பர்கள் சொன்னார்கள், சாந்தி யோகம் என்பது சாதாரணமாக தீட்சை எடுத்து 1 வாரம் கழித்து தான் கொடுக்கப்படும். இங்கோ ஒருவருக்கு 7 நாளைக்கு முந்தியே தலைபாரம் வந்துவிடும். அப்படிப்பட்டவர்களுக்கு 5ஆம் நாளோ 6ஆம் நாளோ சாந்தி தவம் கொடுக்கப்படும். உங்களுக்கு என்னடாவென்றால் 2ஆம் நாளே சாந்தி கொடுக்க வேண்டும் என்று சுவாமிஜி சொல்கிறாரே, இது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று சில நண்பர்கள் என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு என்ன ஆச்சரியம் என்றால், இன்று 2ஆம் நாளாக இருந்தும் தலைபாரமோ எதுவுமே வரவில்லையே என்பதுதான். இதை பற்றி பின்னால் ஒரு சமயம் மகரிஷிகளிடம் விசாரித்து தெரிந்து கொண்டது என்னவென்றால், ஆகினை சக்கரத்துக்கு குண்டலினி சக்தி கூடிவிட்டது என்றால் இது ஒரு பழக்கமில்லாத பழக்கம் என்பதால் உடலுக்கு ஒரு பொருந்தா உணர்வு தோன்றும். ஏற்கனவே பல முறை தலைவலி வந்திருக்குமாதலால் இதை அதனோடு குழப்பிக்கொள்வார்கள். அதைத்தான் தலைவலி தலைபாரம் என்று நாம் நமது மன்றத்தில் சொல்கிறோம். தோன்றிய உடனே இதை தனித்துவிடக் கூடாது. தாங்கக்கூடியவரை தாங்க வேண்டும். காலையில் மாலையில் ஆகினை தவம் செய்ய வேண்டும். தாங்க முடியாத நிலை சுமார் 7 நாளில் தோன்றும். சிலருக்கு இந்த மாதிரியான பொருந்தா உணர்வு தோன்றாமலேயும் போய்விடலாம்.
தலைபாரம் தொந்தரவாக போகும் பொழுது அதை வைத்து கொண்டு தவமும் செய்ய முடியாது, வேறு எந்த வேலையும் செய்ய முடியாது. அதனால் ஆகினையில் இருந்து குண்டலினி சக்தியை மூலாதாரத்தில் கொண்டு போய் இறக்கி விடுகின்றோம். அக்கணமே சுவிட்சில் கை வைத்தவுடன் மின்விளக்கு நின்று விடுவது போல் தலைபாரம் உடனடியாக இறங்கிவிடும். தலைபாரம் தோன்றும் முன்னால் சாந்தி யோகம் கொடுத்து விட்டால் உலை கொதிக்கும் முன்னரே, அதாவது தண்ணி வைக்கிறோம், அரிசியை களைஞ்சி தண்ணிக்குள்ளே போடுறோம். அந்த சோறு போடுறதுக்கு என்ன பண்ணுவோம், முதல்ல தண்ணி நல்லா கொதிக்கணும், அதைத்தான் உலை கொதிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கொதிக்கும் முன்னரே நாம் அரிசியை போடுற மாதிரின்னு சொல்கிறாங்க இங்கே சுவாமிஜி ஐயா. அதாவது உலை கொதிக்கும் முன்னரே மூடியை அகற்றிய மாதிரி தவ அழுத்தம் குறைஞ்சு போகுமா. நல்லா வாரம் வர்றதுக்கு முன்னாடி இறக்கி விட்டோம்னா எப்படி உலை கொதிக்கும் முன்னரே மூடியை அகற்றிய மாதிரி தவ அழுத்தம் குறைஞ்சி போகும்னு சொல்கிறாங்க. இது ஒரு பொதுவான நிலை தான். உங்கள் நிலை விட்டகுறை தொட்டகுறை காரணமாக இருக்க வேண்டும். அதாவது உங்கள் முன்னோர்களில் யாரோ யோகம் செய்திருக்க வேண்டும், யோக ஞானத்திலே சிறந்தவர்களாக இருந்திருக்க வேண்டும். அதனால்தான் உங்களுக்கு 2ஆம் நாளே சாந்தி கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது அப்படின்னு அருள் தந்தை சொன்னாங்களாம். அப்புறம் கேஜி சாமியா மேலும் யோசிக்கிறார். எனக்கு தலைபாரம் வராத நிலையில் ஏன் சாந்தி கொடுத்தீர்கள் என்று மகர்ஷி கிட்ட கேட்டாராம். அப்போ சுவாமிஜி என்ன சொன்னாங்கன்னா, சில பேருக்கு குண்டலினி சக்தி தலைக்கு நன்கு ஏறிவிட்டாலும் அவர்களுடைய தாங்கும் தன்மையை பொறுத்து தலைபாரம் வரவே வராது அல்லது தாமதமாக வரும். உங்களுக்கு அப்படித்தான் போலிருக்கிறது. குண்டலினி சக்தி நெற்றியில் ஏறி பொங்கி ததும்பி கொண்டிருப்பதை நான் கண்டுபிடித்தேன். அதனால்தான் சாந்தி யோகம் வாங்கி கொண்டு போங்கள் என்றேன். இல்லை என்றால் மறுநாள் தலைபாரம் ஏற்பட்டு அதிகரித்து தாங்க முடியாத நிலைக்கு போய் தவித்து போயிருப்பீர்கள் அப்படின்னு சுவாமிஜி அவர்கிட்ட சொன்னாராம். அதற்கு கேஜி சாமி ஐயா என்ன சொன்னாங்கன்னா, சரி, எனக்கு அந்த உயர்ந்த நிலை ஏற்பட்டிருப்பதை எப்படி நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்று கேட்டாராம். அதற்கு மகரிஷிகள், ஓ அதுவா, குண்டலினி சக்தி மேலேறி நன்கு ஆகினை சக்கரத்தில் நிரம்பியிருந்தால் ஓர் அடையாளம் நெற்றியில் தோன்றும். அதாவது 2 கண் புருவங்களுக்கும் மேலாக சருமத்தின் நிறம் சற்றே வெளுத்து போய்விடும். அதாவது தோல்ல அந்த புருவ மத்தியில வெளிரி போயிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க சுவாமிஜி. சிலருக்கு சிறிது வீங்கி போன மாதிரியும் தோன்றும். இதை அடையாளமாக வைத்துக்கொண்டு இனிமேல் இந்த பேர்வழியால் குண்டலினி சக்தியின் ஏற்றத்தை தாங்க முடியாது, அதாவது முடியுமா முடியாதா என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். தாங்க முடியாததென்றால் 7 நாட்கள் ஆகாவிட்டாலும் சாந்தி கொடுத்து விட வேண்டும். பிறகு நானும் மற்றொரு பொறுப்பாசிரியர்களாக விளங்கிய போது இந்த யுக்தியை அவசியம் அனுசரித்து வந்தோம் அப்படின்னு கேஜி சுவாமி ஐயா சொல்றாங்க. சாந்தி யோகம் வாங்கும் வரை அன்பர்கள் தினந்தோறும் பொறுப்பாசிரியர்களை சந்தித்துவிட்டு செல்ல வேண்டும் என்று சாந்தி தீட்சை ஆகினை தீட்சை கொடுத்த அன்றே சொல்லி அனுப்பிவிடுவோம் அப்படின்னு சொல்றார். கண் புருவ பூட்டு என்றும் நெற்றிக்கண் என்றும் முன்னோர்களால் மகிமையாக பேசப்பட்ட அந்த ஆகினை சக்கரத்துக்கு மற்ற மதங்களில் கூட முக்கியத்துவம் உண்டு என்பது சிந்தித்தால் தெரிய வரும். அதாவது அவங்க குண்டலினி யோகம் செய்யாவிட்டாலும் கூட அந்த ஆகினை சக்கரத்துக்கு ஒரு மறைமுகமான ஒரு பயிற்சி அவங்க கொடுத்துருக்குறாங்க. இஸ்லாமியர்கள் தாங்கள் தொழுகையில் மண்டியிட்டு குனிந்து நெற்றியால் தரையை இடித்து கொள்வார்கள். ஆகினை சக்கரத்தில் உறுத்தல் காரணமாகவும் வஜ்ராசனம் போட்டு எழுவதன் காரணமாகவும் மூலாதாரத்தில் உள்ள குண்டலினி சக்தி ஆகினை சக்கரத்துக்கு வந்துவிடும் என்று ஒரு கணக்கு இருக்குது போல. கிறிஸ்தவ மதத்தில் முதியோர் முன் இளைஞர்கள் மண்டியிடுவார்கள். பெரியவர்கள் இளைஞர்களுடைய ஆகினை சக்கரத்தில் கட்டை விரலால் சிலுவை மாதிரி கோடு போடுவார்கள். இந்த மாதிரியான சடங்குகளில் குண்டலினி சக்தியை உயர்த்திவிட முடியுமா என்பது வேறு கேள்வி. ஆனால் பல பேர் பயிற்சி செய்யும் போது எங்கோ ஒருவருக்கு குண்டலினி சக்தி ஏற்றம் பெற்று விடலாம். ஆனால் அவர்களுக்கு என்ன நேர்ந்திருக்கிறது என்றும் தெரியாது.
எப்படி சரி செய்து கொள்வது என்பதும் தெரியாது. கஷ்டம்தான். சில நேரங்களில் விபத்து போன்ற காரணங்களால் உடலுக்கு ஏற்படுகின்ற அதிர்ச்சி கூட குண்டலினி சக்தியை தூக்கிவிட்டுவிடும். அதன் விளைவாக தலைவலி, மயக்கம், சித்த பிரமை போன்ற கஷ்டங்கள் கூட ஏற்படும். அதையெல்லாம் சரி செய்துவிட முடியும் நம்மால். அப்படிப்பட்டவர்களை கண்டால் உட்கார வைத்து இறங்குபடி கொடுத்து விட வேண்டும். உடனே அல்லது 2-3 முறை வந்து போன பிறகோ அந்த தொந்தரவுகள் குறையும், நீங்கும். கூடவே தண்டுவிட சுத்தியும் கொடுத்து விட வேண்டும். இதற்காக அவர்களை மன்றத்தில் உறுப்பினராக்க வேண்டியதில்லை. ஆகினை தீட்சை கொடுக்க தேவையும் இல்லை. நலமடைந்த பிறகு அவர்களாக விரும்பினால் வந்து தீட்சை எடுத்து கொள்ளலாம். உடலுக்கு ஏற்படுகின்ற அதிர்ச்சி மாதிரியே மனதுக்கும் அதிர்ச்சி ஏற்பட்டால் இதே போன்ற நிலைகள் தோன்றும். அப்படிப்பட்டவர்களையும் இதே போல்தான் நடத்த வேண்டும். திடீர் பயம், பேய், பிசாசு, கற்பனை, பிறருடைய எண்ணத்தாக்குதல் கூட அவ்வாறு குண்டலினி சக்தியை ஏற்றிவிடும். அளவுக்கு மீறிய சினமும் இதே நிலையை கூட உண்டு பண்ணும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பயிற்சிக்கு வராதவங்க சில சடங்குகளை பின்பற்றி வரும்போது ஏற்படுகின்ற தொந்தரவு, இல்லை இயற்கையாக சந்தர்ப்ப மோதல்களால் ஏற்படுகின்ற தொந்தரவுகளால் இப்படி நிலை உண்டாகும்னு கேஜி சாமி ஐயா சொல்லியிருக்கிறாங்க. அன்பர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். பகுதி 5 அடுத்த பதிவில் கேட்டு தெளிவு பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.